இது மகிமை நேரம். இந்த வாரத்தின் இந்த 6வது நாளிலும் கூட நாம் சில மணித்துளிகள் சிந்திக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு ஜெபம். ஜெபம் என்றால் என்ன என்பது பற்றி நாம் அனைவருக்கும் தெரிந்ததே. ஜெபம் என்பது நாம் ஆண்டவரிடம் நாம் பேசுவது. நாம் நினைக்கலாம், எப்போது நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்க முடியுமா என்பது பலருடைய கேள்வியாக கூட இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவரோடு எந்த நேரமும் பேசிக்கொண்டே இருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நம்முடைய இருதயத்தில் எப்போதும் ஆண்டவரிடத்திலே பேசிக்கொண்டே இருக்கலாம். எப்போதும் அவருடன் நாம் பேசி மகிழ்ந்து கொண்டே இருக்கலாம். நமக்கு அருமையானவர்கள் நம்முடைய அருகாமையில் இருக்கும் பொழுது நாம் நேரடியாக அவர்களோடு பேசுகின்றோம். ஆனால் நமக்கு அருமையானவர்கள் தூரத்தில் இருக்கும் பொழுது நாம் அவர்களை தொலைபேசியிலோ அல்லது அலைபேசியிலோ தொடர்பு கொண்டு நாம் அவர்களோடு பேசி நாம் மகிழ்கின்றோம். சில வேளைகளிலே நாம் தொலைபேசியில் பேசும் பொழுது சரியான டவர் கிடைக்கவில்லை என்றால் நாம் அவர்களோடு பேசுவது கடினமாகி விடுகின்றது, அல்லது முடியாத ஒரு காரியமாக மாறிவிடுகின்றது. ஆனால் நம் இயேசுவோடு பேசுவதற்கு, நம்மை படைத்த கடவுளோடு நாம் பேசுவதற்கு எந்தவித தடைகளே இல்லை, எந்த ஒரு தடைகளுமே இல்லை. நாம் நினைத்த நேரங்களில் எல்லாம், ஒருவேளை மனிதர்களோடு நாம் நினைத்த நேரங்களில் எல்லாம் பேச முடியாது. ஒருவேளை அவர்கள் வேற அலுவலில் இருப்பார்கள், அல்லது வேறு எங்கேயாவது சென்றிருப்பார்கள், டவர் கிடைக்க முடியாத இடங்களில் இருப்பார்கள். ஆனால் நம்ம ஆண்டவரோ எந்த நேரத்திலும், ஒரு நடு நிசையிலும் கூட நாம் அவரை நோக்கி கூப்பிட முடியும். எதின் மூலமாக? ஜெபத்தின் மூலமாக. எப்போதும் அவருடன் நம்முடைய இருதயத்தில் நாம் பேசிக்கொண்டே இருக்க முடியும். நாம் எப்போதும் அந்த ஆண்டவரோடு கூட உறவாடுகின்ற அந்த நிலைமையை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோமா? எப்போதும் தேவனோடு பேசி உறவாடுகின்றோமா? மனிதர்களோடு பேச வேண்டும், மனிதர்களோடு உறவாட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகின்றோமே. அநேக நேரங்களிலே நம்முடைய பொழுதுபோக்குகளை நாம் மனிதர்களோடு பேசியே நம்முடைய நேரங்களை எல்லாம் வீணடித்து கொண்டே இருக்கின்றோமே. ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அவரோடு உறவாடி கொண்டே இருக்க வேண்டும் என்கிறதான நினைவு நம்முடைய உள்ளத்திலே எப்போதாவது எழுந்ததுண்டா? எனக்கு அன்பானவர்களே, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தானியேல் 3 வேளையும் ஜெபித்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். தானியேலை பார்க்கும் பொழுது அந்த பாபிலோன் தேசத்திற்கு, அந்த பிரதானிகளுக்கும் அந்த தேசாதிபதிகளுக்கும் அந்த மேற்பட்ட ஒரு நிலைமையிலே அவன் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கின்ற அந்த நேரத்திலும் கூட தான் ஜெபித்து வந்த அந்த 3 வேளையை அவன் ஒரு நாளும் மறந்து போகவே இல்லை. எப்போதும் போலவே அந்த எருசலேமின் பலகணிகளை திறந்து வைத்து கொண்டு தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபித்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். எத்தனை பெரிய பதவிகள் இருக்கும்பொழுது அவளுக்கு எத்தனை வேலை பளு இருந்திருக்கக்கூடும். ஆனாலும் கூட அந்த வேலை பழுவின் மத்தியிலே தான் கர்த்தரை தேடுகிறதை, தான் கர்த்தரோடு உறவாடுகிறதை, ஜெபத்திலே பேசி மகிழுகிறதை அவன் ஒரு நாளும் தள்ளி போடவில்லை, ஒரு நாளும் அவன் மறந்து போகவில்லை. தன்னுடைய வேலைகளுக்கு மத்தியிலேயும் அந்த 3 வேளைகளையும் கண்டுபிடித்து அவன் தேவனோடு உறவாடுகின்றவனாக, ஜெபத்திலே பேசுகின்றவனாக காணப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அதனாலே தான் தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எதனால் ஜெயமாயிருந்தது? அவன் தேவனோடு ஜெபித்து கொண்டே இருந்ததினாலே, அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மகனாக காணப்பட்டபடினாலே தானியேலினுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி மேல் தோல்வியே வந்து கொண்டிருக்கிறதே, இந்த வாழ்க்கையில ஏமாற்றங்களே எனக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் அல்லவா? இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய ஜெப குறைவு. நாம் ஆண்டவரோடு பேசுவதிலே உள்ள ஜெபத்தின் குறைவினாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல தோல்விகள், பல ஏமாற்றங்கள், பல இழப்புகள், இன்னும் பல காரியங்கள் நமக்கு நிகழ்ந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் நம்மளுடைய ஜெப குறைவு தான் மாத்திரமே. ஆகவே நம் ஆண்டவரை எந்த நேரத்திலும் தானியேலை போல நாம் தேவனையே தேடி நம் ஜெபத்தில் அவரோடு கூட நாம் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள், தானியேலின் காரியங்கள் எவ்வாறு ஜெயமாக முடிந்ததோ அப்படியே நம்முடைய காரியங்களையும் தேவன் ஜெயமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார்.
அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் எப்போதும் அவரிடத்திலே ஜெபத்திலே தொடர்புடையவர்களாக நாம் இருந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய காரியமும் ஜெயமாக மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. மற்றொரு அழகான ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஒரு அருமையான தாயாரை பார்க்கின்றோம். அவர்தான் அன்னாள். இந்த அன்னாள் தன்னுடைய குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகளால் மிகவும் சங்கடப்பட்ட ஒரு தாயார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அந்த எல்கானாவிற்கு 2 மனைவிகள், ஒன்று அன்னாள், மற்றொன்று பெனினாள். இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை, ஆனால் பெனினாளுக்கு குழந்தைகள் இருந்தார்கள். ஆகவே அடிக்கடி அந்த அன்னாளை குறித்து அந்த பெனினாள் மிகவும் தரக்குறைவாக பேசும் பொழுது இந்த அன்னாளுடைய மனது எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஒவ்வொரு முறையும் அவர்கள் குடும்பமாக இணைந்து அந்த சீலோவிற்கு சென்று தேவனுக்கு பலியிடவும் அவரோடு உறவாடவும் குடும்பமாக செல்வார்கள். ஒருவேளை இந்த அன்னாள் நினைத்திருந்தால், ஏன் இவளோடு சென்றால் நமக்கு இத்தனை பிரச்சனைகள் வருமே, இவள் நம்மளை மனமடிவாக பேசுவாள் என்று சொல்லி அவள் செல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட தன்னுடைய குடும்பத்தினரை, தன்னுடைய உறவினர்களை அவள் அனுசரித்து சென்றதை நாம் பார்க்கின்றோம். தன் கணவனோடு கூட அந்த சீலோவிற்கு செல்லுகிறாள். அப்படி செல்லுகின்ற பொழுது அன்றைக்கு பெனினாள் மிகவும் மனமடிவாக பேசும் பொழுது இவள் சென்ற இடம் எங்கு தெரியுமா? அங்குள்ள ஆலயத்திற்கு செல்கின்றாள். ஆலயத்திலே தேவனோடு உறவாடுகின்றாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவளுடைய இருதயத்திலே அவள் கர்த்தரோடு பேசிக் கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏலி கூட நினைத்தாள் அவள் வெறித்திருக்கிறாள் என்று சொல்லி. அவ்வளவிற்கு அவருடைய உதடுகள் மாத்திரமே அசைந்தது. அவருடைய இருதயம் ஆண்டவரோடு கூட தொடர்பு கொண்டிருந்தது. அத்தனை ஒரு உயர்ந்த ஒரு தாயார், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை கண்ணீர், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தையான பேச்சுக்கள், இவற்றின் மத்தியிலே அந்த அன்னாள் ஓடி சென்ற இடம் இயேசுவின் பாதம் மாத்திரமே. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய உறவுகளாலே நாம் எத்தனையாய் வேதனைப்படுகிறோம், எத்தனை ஏளனமாக எண்ணப்படுகிறோம், எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம், தனியாக சென்று நம்ம கண்ணீர் வடிக்கின்றோம் அல்லவா? இதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து, ஆண்டவரே எனக்கு நீரே தஞ்சம் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம், அன்னாளை போல அவருடைய சமூகத்திலே நம்முடைய கண்ணீரை எல்லாம் ஊற்றி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அன்றைக்கு அன்னாளுடைய கண்ணீரை கேட்ட தேவன் நம்முடைய கண்ணீரையும் கேட்பார். அன்றைக்கு அன்னாளுடைய கண்ணீரை கேட்டு அவளுடைய வயிற்றிலே சாமுவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழும்ப பண்ணினார் அல்லவா? அதே போல நமக்காக தேவன் நம்முடைய காரியங்களை, நமக்காக அவர் மேற்போட்டு செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் தேவன் நமக்காக செய்து முடிப்பார். எப்பொழுது நாம் அவரிடத்திலே ஒரு நிச்சயமான ஒரு தொடர்பு கொள்ளும் பொழுது, விடாத ஒரு தொடர்பு கொள்ளும் போது, தானியேலை போல, அன்னாளை போல அவருடைய பாதத்துக்கு நாம் தேடி ஓடி வரும் பொழுது, ஜெபத்திலே அவரோடு பேசி மகிழும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவார். நாம் விரும்புகின்ற, இருதயத்திலே விரும்புகின்ற அன்னாள் எப்படி இருதயத்திலே அவரோடு பொருத்தனை பண்ணினாலோ அதை போல நாம் நம்முடைய இருதயத்திலே நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் விரும்புகிறோமோ ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் நமக்கு நிச்சயமாக தந்தருள்வார். நாம் செய்ய வேண்டியது, நாம் ஜெபத்திலே அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பதுதான். இந்த உலகத்தாரோடு ஐக்கியப்பட்டிருப்பதல்ல, ஜெபத்திலே ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டு நாம் விரும்புகின்ற காரியங்களை எல்லாம் அன்னாள் எப்படி பெற்றுக்கொண்டாலோ, தானியேல் எப்படி பெற்றுக்கொண்டானோ, தன்னுடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை பெற்றுக்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை உயர்த்த நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்புள்ளே சுவாமி, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலமாக கூட சுவாமி, நாங்கள் ஜெபத்தின் வல்லமையை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். ஜெபத்தின் மூலமாக தானியேல் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், ஜெபத்தின் மூலமாக அன்னாள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்பா. அதே போல எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தின் மூலமாக சுவாமி, நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய ஜெபத்திலே உம்மையே நினைத்து உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றதைப் போல உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கின்ற பழக்கத்தை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த உலகத்தின் காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டு இந்த உலகத்திற்காகவே எங்களுடைய நேரங்களை செலவிடாதபடி உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உம்மோடு கூட ஜெபிக்கின்ற வாக்கியத்தை கர்த்தாவே எங்களுக்கு நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஜெபத்திலே குறைவுபட்டு காண
காணப்படுகின்ற எங்களை கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம் அப்பா. அப்பா, நாங்கள் ஜெபத்திலே கேட்கிறவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் செய்து இம்மட்டும் தந்திருக்கிறீரப்பா. இனிமேலும் எங்களுடைய காரியங்களிலே ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் நீர் பதில் தருகிறவராக இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, எங்களுடைய ஜெபத்தின் வல்லமையை கர்த்தர் நீர் வர்த்திக்க பண்ணும்படியாக ஜெபிக்கின்றோம். என்னால் நீண்ட நேரம் ஜெபிக்க முடியவில்லையே என்று சொல்லி தயங்கி நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கிருபைகளை கொடுத்து ஆண்டவரே உம்மோடு கூட பேசுகிற அனுபவங்களை கொடுத்து, ஐயா ஜெபத்திலே உம்மோடு கூட உறவாடுகிற அனுபவங்களை கொடுத்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீ பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம் அப்பா. உடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ளட்டும் ஐயா. உடைய வழிநடத்தில் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். ஜெபத்திலே உம்மோடு கூட பேசி மகிழுகின்ற பிள்ளைகளாக, ஜெபத்திலே கேட்டு அநேக காரியங்களை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.